கார்ல இல்ல சாரி நீடா கார்ல இல்ல தெரியல கார் உண்டுதானே முட்டை வித்து கார் வாங்கி நீ உண்டு அப்படி நீட்டாக அடிக்கி விட்டுக்கிறாங்க அது கிடைக்கல எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணி விட்டுருக்கேன் அதிங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றே அப்படி அடுக்கி போர்வெல் எல்லாத்தையும் அப்படி அடுக்கி வால் கேஸ்வால் தனி தள்ள வருமண்ட நான் பாருங்க பாருமா பாருங்க வாழ்க்கையில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய இருக்குண்டு என்ன செய்கிறேண்ணே ஏதோ மனுஷனாக பிறந்துட்டோம் விடிஞ்சா உழைக்கத்தானே வேணுவேண்ணே வாழ்க்கைன்னா அப்படித்தான் உண்மைதான் அதான் அப்படி நான் ஒன்றும் பொய்யா நான் கடைசியும் கொடுக்க மாட்டேன் உண்மைக்கும் ஒரு விஷயத்தை நான் கேட்க இருக்கிறேன் மெக்கானிக் வேலையே என்னென்று பொய்யா நடிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் நீங்கள் எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கராச்சியில் தான் வந்து நிற்கிறேன் இன்றைய நாள் வந்து இப்போ கடல் வந்து சரியான காற்று மற்றது வந்து மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதனடியால் வந்து இப்போ தொழில் போகிறது வந்து சரியான குறைவு தான் ஏன்டா இப்போ மற்ற மீன்பாடுகளும் வந்து சரியான குறைவாக இருக்குது இப்போ சூடையல் சாலைகளுக்கு போகிறவங்க எல்லாம் வந்து அந்த கிலோ வந்து 400 ரூபா 450 ரூபா போடுறதெல்லாம் போயிருந்தாங்க இப்போ மறுபடியுமாக விலை குறைஞ்சிட்டுது அப்போ சில பேர் வந்து கடல் அந்த காற்றுகள் வரும் மற்ற அந்த மலையில் வரும்ன்றபடியாக ஒரு சிலர் போகிறெல்லாம் பதினடியால் இப்போ கொஞ்ச நாளாக 2-3 நாளாக வேலை குறைவு அப்போ அந்த வேலை குறைஞ்ச ஹேப்புகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடை வந்து எல்லாம் குப்பையாக இருக்குன்னு உங்களுக்குள்ள போகவே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது கடை அப்போ அதை வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து துப்புரவாக்க வேணும் லீவ் கிடைக்கிற டைமுக்குள்ளே பார்த்தா அதில் செய்ய வேணும்னு நினைக்கிறது ஓகே அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் இதில் வந்து காட்டப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட எங்களோட கராச்சியில் வந்து எத்தனை எவ்வளோ காலம் வேலை செஞ்சுருப்பேன் அங்கே ஹைக்கோளம் இந்தியா உங்க 5 வருஷத்துக்கிட்ட 5 வருஷமா செய்தது அதுலேயும் வந்து கிடைக்கிட பார்த்து ஒவ்வொன்றையும் வந்து சரியில்லா பொருட்களை இரும்பு கண்டு கொடுத்தது ஆனால் இப்போ எடுத்திருக்கிற கடை வந்து சின்னனாக இருக்கிறபடியால் பாருங்க இப்போ இதில் வேலைக்கு விடியவே வந்து இதில் வந்து தெரிவு செய்து ஒன்று இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா இரும்பு கொடுக்குற காசு என்ன எடுத்தாங்க சரி இதோட வந்து எல்லாம் விரும்ப கொடுக்குறதுன்னு சொல்லி இதெல்லாம் விலைக்கு வாங்குறது சரி அநியாயமான விலையர் ஒவ்வொன்றும் வந்து இதில் நல்லது கெட்டதுன்னு சொல்லி வந்து பிரித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு சாமானை அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து பிரித்து கொண்டிருக்கிறேன் இஞ்சாலில் வந்து சரியில்லாதது அப்போ அதுக்கு வந்து ஃபுல்லாக அவருக்கு ஒரு மூடி இஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னது இந்த மூடி இன்ஜின் மூடிக்கு தான் ஒவ்வொரு சாமானையும் நான் போட்டு எல்லாத்தையுமே வச்சு கொண்டது அதுலேயும் இங்கே இதில் வந்து இந்த கப்புகள் எல்லாம் வந்து தேஞ்ச கப்புகள் இது விரும்பும் எல்லாம் விரும்புது தான் இது எல்லாம் எல்லாமே இதில் அலுமினியம் என்ன அலுமினியம் இதில் கூட இல்லை இதுலேயும் வந்து நாங்கள் சில நேரம் ஒரு இதுலேயும் வந்து வாங்குறது எல்லாமே வந்து சரியான விலை கூட்ட சாமான் உள்ளான எல்லாமே ஆனால் அதுலேருந்து நல்லது கிடைக்கும் ஆனால் நாங்கள் ஒரு 3-4 மாதம் முதல் அந்த உள்ள இருக்க 3-4 மாதத்துக்கு இரும்பு கொடுக்கல வேற கூடுதலாக அந்த இது அலுமினிய சாமான் கொடுக்க நிறைய காசு தருவாங்க விலையும் கூட இல்லை வேலைக்கு கடைக்கு வந்துட்டு நான் 15 வீடியோ எடுக்கிற எல்லாம் வந்து கேனேரமா செய்தோன்னு நினைக்கிறேன் இப்போ சர்மி என்னோட வந்தது காசு வாங்கி கொண்டு போடுறதுக்காக அப்போ வந்த இடத்துல மறுபடியும் ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஜோஜி பாருங்க நாங்கள் வந்து இப்போ கடையில் நிற்கும் பொழுது அங்கே 3 மாதத்துக்கு ஒருக்கா சாமான் இரும்புக்காரனு கொடுக்குறாங்கடா இப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி நேற்றைய தினம் வந்து ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறார் தம்பி நீங்கள் என்ன காரில் இல்லை சாரி நீடா காரில் இல்லைன்னு தெரியுதா கார் உண்டுதானே முட்டை வித்து கார் வாங்கி நீ உண்டு கார் என்கிட்ட இல்லை என்னட்ட காரும் இல்லைன்னா பல தடவை சொல்லிட்டேன் நான் வந்து கண்டிப்பா வாங்கினா அந்த கார் வாங்கினோம் வாங்கினோம் எடுத்தாலும் கட்டாயம் காட்டுவோம் உங்களுக்கு மற்றது எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்வோம் அதை உங்களுக்கு நாங்க தெளிவுபடுத்தணும்ன்றது அவசியம் இல்லைதாங்க அந்த அவங்க பொய்யா யோசிக்கிறவங்களுக்கு தெளிவுபடுத்தணும்ன்றது அவசியம் இல்லை முட்டாள்தனமான முறையில் நீங்க காருண்டா ஒரு காரை நான் காட்டினா அந்த காருக்கு ஒவ்வொன்றுக்கு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இது ஆட்டி காருண்டு நான் வந்து 2 நாளாக தெரிஞ்ச தம்பின்ற காரில் தான் தெரிஞ்சேன் நான் அது அம்மிண்டையில் தெரிஞ்சாலும் என்றதான் அணுகுண்டையில் தெரிஞ்சாலும் என்றதான் இந்த மாதிரி நினைத்து கொள்கிறது சரி ஓகே பரவாயில்லை
இந்த வேலையத்தான் செய்கிறோம். இந்த வேலை நாங்கள் செய்கிறதால இதில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். காரணம் என்ன மாகுடி எல்லாமே வேற ஒரு காலத்தில் கண்டிப்பாக அது மெக்கானிக் வேலை கூடுதலாக வீடியோ பார்க்குறாங்களுக்கு விளாங்க மெக்கானிக் வேலை செய்யற இந்த மாதிரி கண்டிப்பாக விளங்கும். வேலை செய்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக விளங்கும்ன்றதை நான் நம்புறேன். இது பொய்யா நடிக்கிற வேலையும் தெரியும். உண்மைக்கும் ஒரு விஷயத்தை நான் கேட்க இருக்கிறேன். மெக்கானிக் வேலையை என்னென்று பொய்யா நடிக்கலாம்? நீங்க அதாவது எனக்கு இதுக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மெக்கானிக் வேலை என்றதை வந்து பொய்யா நடிக்கலாம் என்று தெரிஞ்சா நான் ஒரு சாதாரணமாக ஒன்று தெரியாதவனை கூட்டிக் கொண்டு வந்து இல்லாட்டி இரவாசி தெரிஞ்சவனாக கூட்டிக் கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் வந்து கேட்டுக்கொள்றேன். அவன் அதுக்குரிய பதில வந்து சொல்றான்னு சொன்னா ரெண்டியோட அந்த ஒரு வேலையை விடுறேன். அப்படி நினைச்சுக்கொள்ளாங்க. கடல் ஓடுறது பொய்யா நடிக்கிறேன்னு சொல்றவையல் அப்படின்னா வந்து பார்க்கலாம். நேர வடிவா வந்து பார்க்கலாம். பொய்யா நடிக்கிறவங்களும் நேரா வந்து பார்த்துட்டு விசாரிச்சு எனக்கு கோவம் வந்துச்சு. அது வந்து பொம்பளை வீட்டில் இருக்கிற பொம்பளை செய்யற தொழில். அதாவது கோழி வளர்க்கறது, முட்டை வளர்க்கறது, அது எந்த சுய தொழில் வீட்டோட. அதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கு கொடுத்து அதை வீடியோ போட்டு அது எந்த தொழில் இல்லை. எந்த தொழில் இது இருக்குது. அதை வச்சு அதுல இருக்கிற வருமானம் நான் எடுப்பேன். இந்த தேவையில பூர்த்தி செய்வேன். அதுக்கு சும்மா ஒரு சுய தொழில் எவ்வளவோ நிலைமையில இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வரக்கூடிய நிலைமையில இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அறிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா விடாங்க. அதுவும் கடல்ல ஒரு விஷயத்தை வந்து ஒரு போதுமே பொய்யா நடிக்க முடியாது. திட்ட தெளிவான முறையில விளங்கி சில நேரம் வெளிநாட்டுல இருக்கிற சொல்லுவீனம் கதை கேட்க சும்மா நீங்க வெளிநாடு வேற ஆசைப்படாதீங்க. உங்களோட தொழில் நல்ல ஒரு தொழில், நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில். ஏன்னா வெளிநாடு மற்றது போறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. காரணம் உண்மையிலேயே உழைக்கிறக்காக தான் எல்லாருமே போறது வெளிநாட்டுக்கு. வெளிநாட்டுக்கு அவங்க தங்களோட அனுபவத்துல சொல்லுவாங்க. என்ன நீங்கள் எல்லாம் இப்ப சொந்தமா தொழில் வச்சு செய்யல. நீங்கள் நான் முதலாளி, நீங்கள் நான் தொழிலாளி. எப்பவுமே என்ன வருமா. மற்றது வந்து இந்த கடை வந்து நான் திறந்த காலத்துலேருந்து இப்போ நான் ஒருத்தரோடையுமே நான் ஃபோன் கதைக்கிறதில்ல. காரணம் எனக்கு நேரங்களும் இல்லை. அப்போ அந்த சிந்தனையிலும் எனக்கு இல்லை. எந்த வேலையும் நான் தெரிகிறேன். ஒருத்தரோடையும் கதைக்கிற முந்தி என்ன சொல்கிறேன். அந்த வெளிநாட்டுக்கு போகிற கதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அங்கே போய் உழைக்கணும்னு தான் போகிறது. உண்மையிலேயே நிறைய பேர் போய் உழைக்கணும்னு நினச்சி இப்போ வெளியிலிருந்து எவ்வளோ உதவிகளை வந்து உண்மையிலேயே இங்கே இருக்கிற வறுமை மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பான முறையில் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு பெரிய அளவு சந்தோஷம், நன்றி சொல்ல வேணும். ஏன்னா தங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையுமே விட்டு போய் இழந்து மறுபடியும் அவங்க சொல்லுவாங்க. சில நேரம் கவலைப்படுவாங்க. தங்களுக்கு இங்கே எல்லாம் சொந்த தொழில் இருந்தா சும்மா நாங்க போயிருக்க மாட்டோம்னு சொல்றவே இல்லை. ஆனா உங்களுக்கு அந்த கடவுளின் ஆசீர்வாதம் இன்றைக்கு ஒரு சின்ன வயசுல தொழிலா பழகி ஒரு சொந்தமாதிங்க நீங்கள் தமிழ்நாடுக்கு வேற ஆசைப்பட்டுறாதீங்க. என்னத்துக்கு சொல்றேன், எங்களை மாதிரி வந்து கஷ்டப்படாதீங்க. நாங்க உறவுகளை எல்லாம் பிரிஞ்சு எவ்வளவு வேதனைப்படுறோம். இங்கே இருந்து சந்தோஷமா ஓரளவா கஞ்சியை குடிச்சாலும் இங்கே இருந்து குடிச்சு சந்தோஷமா வாழக்கூடிய மாதிரி இருக்குமன்றது ஓகேவா இருக்கும். இப்போ நான் அந்த சைட்லாம் பார்த்துருப்பீங்க. கணக்க சாமான் எல்லாமே இருந்தது. எல்லாம் இருந்து ஃபுல்லா ஓரளவா எல்லாமே வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். கிளீன் பண்ணி எடுத்து நீ ஃபுல்லா அடுக்க வரும். ஆனா என்ன இப்ப கிளீன் பண்ணப்ப பார்த்தா ஒரு கிழமையால பிறகு பார்த்தா இடமெல்லாம் ஏண்டா அவசரமா வேலை செய்து போட்டாங்க. அப்படியே சாமான வைக்கிறதான வேலை முடிய இரவா ஆயிடும். அப்ப அப்படியே வச்சுட்டு வந்தோடனே இங்க பார்த்தா அந்த இடம் எல்லாம் பிறகு ஃபுல்லா ஆயிடும். அதே மாதிரி அப்படின்னு வந்து கணக்க இதெல்லாமே இருக்கு. போர் இதெல்லாம் இதெல்லாம் உண்மைக்குமே எல்லாமே வந்து ஒரு சரியான பொறுமை போறாங்க. இந்த பொருள் அமை வந்து உண்மையிலே சரியான பொறுமதி உள்ளது. ஆனா பழுதானது பழுது இருப்பு தான் கொடுக்கணும். அதனால அலுமினியம் உப்பா எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும். இதுல இந்த சர்வீஸ் செய்து எடுக்கவே எல்லாமே வந்து பின்னிறமாகும். ஒவ்வொரு சாமானையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். வேண்டிய அவசரங்களுக்கு வரவங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கலாம். முதல்ல என்ன செய்வார், இரும்பு எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுட்டு இரும்புக்கார வந்து எடுக்க நான் பக்கத்துல வந்து நிற்பேன். இதுல இந்த இரும்பு காசு எனக்கு தானே இது கழிக்கப்படுற சாமான் தானே. சில நேரங்கள்ல இருக்கும் மாலை நேரங்கள், சில நேரங்கள்ல வீட்டு செலவுக்கு இரும்பத்தான் விற்கணும் நினைச்ச கூடி நாம் அதுக்கு தேவையில்லாத பொருளை தானே நாங்க விற்கிறது. என்ன இப்ப தேவையான பொருள்களை இரும்புக்கு கொடுக்க மாட்டோம். தேவையில்லாத பொருள்களை கடந்து வந்த காலங்கள் எதையுமே நாங்க மறக்க மாட்டோம். ஒருபோதும் மறக்க இயலாத அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே அப்படி கூடி செய்திருக்கிறேன். நான் கொடுத்து தான் வீட்டுல அந்த சில மொழி செஞ்சிருப்பேன். அது எல்லாமே வந்து ஒரு காலம் இங்க இருக்கும். சில நேரம் கூட இந்த வேலை கூட மழை மேரிக்குள்ள வேலையே இருக்கா சொல்றேன் அந்த டைம் எல்லாம். அப்ப உதவும் உங்களுக்கு அந்த டைம். கனவு என்ன முடியும் சொன்னான் இல்ல என்ன கனவு எனக்கு தெரியல. என்ன சொன்னான் என்ன கனவு ஞாபகப்படுத்துங்க. கடைகளை கைய வைக்க பாம்பு நிக்குதான்டா. நாங்க பாம்பு நிக்கிறது மேலே என்ன ஒரு என்ன
கனநாளாகவே துப்புரவாக்கணும்னு நினைச்சு கொண்டிருந்தது. ஸோ பார்க்கும் பொழுது திடீரென்று ஒரு சிந்தனை, நான் இப்படி ஒன்றுக்குள்ள அப்படி கையை வச்சுட்டு எடுக்கணும் இப்படி நிக்கிற மாதிரி கிடந்துச்சு. டக்குன்னு பயந்து ஓடினா கொத்தி இருக்க மாட்டேது மாதிரி அந்த அந்த டக்குன்னு கண் விழிச்சிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வேலை இதை செய்யணும்னு சொல்லுவீங்க மண்ணெண்ணெய் இதுகளுக்கு பாம்பு வராது சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும். அது கனவுல தான், அதான் கனவுல தான். அப்ப எனக்கு அந்த கனவுல கூடி பயத்துல டக்குன்னு கண் விழிச்சிட்டேன். ஏன்னா பாம்பண்டா பயம், பாம்பண்டா படையில் நடக்கும் பண்ணுவாங்க, பாம்பண்டா வெளியே பயம் எனக்கு. அது மட்டும் இல்ல, இது பாம்பு இருக்கோ இல்லையா, இது ஒரு பேக்குகளை மீது எடுக்க போறோம் சாமான் பாருங்க. அந்த ஒரு பேக் இருக்குது, இந்த ஒரு பேக் இருக்கு இங்க. அது மட்டும் இல்ல, இங்க இந்த பக்கம் பாருங்க ஒவ்வொரு பால் கேஸ் வந்து அப்படி குமிச்சுக்கிறாங்க. அப்படி இதெல்லாம் விலைக்கு கொடுக்கலாம். இதுல நல்லதெல்லாம் இருக்குது, தெரிஞ்சு எடுக்கவும். அப்ப இந்த கடையை பார்த்து, இந்த தொழிலை பார்த்து, இதுக்கு இருக்க சாமான்களை பார்த்து ஒரு நடிக்குது என்று சொன்னால் அந்த ஆளுக்கு என்ன, சில நேரம் அவங்க சில நேரம் நடிக்கிறாங்களோ தெரியல, அப்படி யாருக்கும் போய் காட்டுறாங்களோ தெரியல, அப்படி யோசிக்கிறாங்க. துப்புரவு அறிவு இல்லாம இருக்குமென்றதான் நினைக்கிறேன். சில வழியில கூடுதலா நான் கதை கேட்க அவங்களோட கங்களோட நான் கதைக்கிறேன்னா கதை கேட்க சொல்றேன். நான் அவர் வந்து மெக்கானிக் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல படிச்சு என்னோட வந்து ஒரு தொழில முன்னேற்றணும், நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரணும், வீட்டோட சேர்ந்து வந்து உண்மையிலேயே வெளிநாட்டிலே இருந்து வந்தால் எல்லாரும் சுற்றி திரிய நினைப்பினோம். அந்த அவர் வந்து என்ன செய்தவர் பாத்தீங்கன்னா, என்னோட வந்து கூட நின்று தான் அந்த வெயில் பார்க்காம பின்னுக்கு ஒரு கடை போடணும் நினைச்சு செய்து கொண்டிருந்தவர். அது இன்று வரைக்கும் என்னோட தொழில் ரீதியாக எடுத்து ஒரு விஷயத்தையும் அப்படி செய், இப்படி செய், அந்த பிளான்ல செய், இந்த பிளான்ல செய், இந்த எப்படி இதுவரை செய், அந்த அது செய், இது செய்யன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து உண்மையிலேயே சொல்லி கொண்டிருப்பார். தான் செய்யற கூடி வீடியோ எடுத்து போட்டு விடுவார், இந்த பிளான்ல செய்யன்றது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்று வரைக்கும் ஊக்குவிப்பு தந்து கொண்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமாக்காங்கள் அம்மாக்கள் வந்து கூடுதலா அந்த ஊக்குவிப்பு எனக்கு உண்மை இன்று வரையும் தந்து கொண்டிருக்கிற அந்த தொழில் வாய்ப்புல ஒரு என்ன கூடவே வந்து எங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து வேணும். அப்போ ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர வேணும்ன்ற ஒரு குறிக்கோள் அவங்களோட இதுல இருக்குது. அந்த ஒரு ஊக்குவிப்பு கொடுக்க வேணும்ன்றது மாதிரி துப்புரவாக்கி போட்டு எல்லாத்தையும் வந்து காட்டுறது மட்டும் பாருங்க. இந்த ஜக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேணும், இந்த சாவியில் எல்லாத்தையும் வந்து அடுக்க வேணும்னு கேட்க ஒரு கொஞ்சம் ஒரு வீதியா இருக்குமென்றது நான் நினைக்கிறேன். இடம் இருக்கும், மற்ற வேலை இன்ஜின்கள் வந்தா வச்சு எடுக்கக்கூடிய இது இப்ப இடம் இல்லை, இன்ஜின் வச்சு எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு பிராக்கெட் ஒன்று அடிச்சு மரங்கள் இன்ஜினை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி எங்கட சிந்தனைகள் வந்து தொழில் ரீதியான ஒரு சிந்தனையில தான் நான் இருக்கிறது. கோழி முட்டையை வாங்கி வித்து கார் வாங்கிங்கன்னா இப்ப இந்த சம்டைம் ஒரு சின்ன கடையா இப்ப இருக்கிறது, இது நாங்க பெருப்பிக்கிறது மாதிரி எங்கட வருமானத்தை வச்சு ஒரு அழக்கூடிய ஒரு கேவலம் நினைக்காதீங்க. கோழி முட்டையை வித்து கோழி முட்டையை வித்து கார் வாங்கணும், கோழி முட்டையை வித்து கோடீஸ்வரனும் ஆகலாம். அதே தொழில சரியா செய்யலாம். அது பெரிய பண்ணையாண்டி எத்தனையோ லட்சம் 5 லட்சம் வருமானம் சொல்லி எத்தனையோ வீடியோ போட்டிருப்பாங்க தெரியுமா. காட்டினாலும் அது ஒரு நக்கலா கிடக்கும் உங்களுக்கு. கோழி முட்டையை வித்து கோழியால எங்களுக்கு தெரிஞ்ச பரிந்துரைகளையே கோழி வித்து கோழியால பிசினஸ் செஞ்சு பெரிய வங்களாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு தொழில் செய்யறவனுக்கு தொழில் ரீதியான விஷயங்களை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். செய்யும் தொழிலே தெய்வம், அது எதுவா இருந்தாலும் சரி. அப்ப அந்த வகையில் நாங்க அதை நேசிச்சு தெய்வமா இருந்து சொன்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு உயர்வு பெறும். ஏன்னு சொன்னா அந்த தொழிலைத்தான் தெய்வமா நினைக்க அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கிடைக்குமே. அது நினைக்கிற மாதிரியே பெரிய அளவுல வரும். ஓகே, புரிஞ்சு கொள்ளுங்க. பாப்போம். நாங்க வந்து எல்லாத்தையும் செய்துட்டு நாங்க எங்களோட தொழில நாங்க நேசிப்போம். எங்களோட தொழில உங்களுக்கு கதைக்கிறவங்க காய்ச்சிட்டு போடுவோம். அதை பத்தி காய்ச்சி கொண்டு வந்தா அவன் நினைக்கிறான் தண்டை கதைக்கு காது கொடுத்து கதைச்சு கொண்டு இருப்பின. அதை காது கொடுக்க விட்டுட்டா விரும்பி ஆமிருந்திருப்பினோம். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, பல ஆசைகள் இருக்கு. இது மட்டும் இல்ல, வேற இது சில நேரங்கள் எங்களுக்கு மார்கழி மாதம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த வேலை இல்லாம போயிடுமே. கூடுதலா காத்து மழை என்று அடிச்சது தொழில்கள் 8 மாசத்துக்கு பிறகு இந்த தொழில் சரியான குறைவாயிரும். அப்ப அதுக்காகத்தான் நான் சில நேரங்கள் ஏதாச்சும் வாகனங்கள் எடுத்தக்கூடிய ஒரு ஓடணும் அப்படின்னு எந்த வகையினாலும் முளைக்க வேணும். உங்களுக்கு பல அந்த காலத்துல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பழைய வீடியோல இருந்து ஃபுல்லா நாங்க முதல் வாகனம் வச்சிருக்க கூட நாங்க ஒரு வாகனத்தை ஓட்டத்துக்கு ஓடியும் இதால உழைச்சிருந்தா லீச கட்டி கொண்டு வந்து இன்றைக்கு அதை கொடுத்து ஒரு வீடியோ படைஞ்சாங்க. அப்படி ஒரு ஆசை எனக்கு வந்து உண்மையாக இருக்குது. என்ன சொன்னால் இன்னும் பல கடன்கள் அது அப்படியெல்லாம் சொல்லப்போனா அது வேற மாதிரி சொல்லுவாங்க. எந்த வாழ்க்கையிலே உழைச்சி எல்லாத்தையும் நான் செய்ய வேணும். அதனடியால எனக்கு எல்லாருமே சொந்த பணத்தை வச்சுக்கொண்டு தொழில் செய்யறது இல்ல. படிப்படி அதுல உழைச்சு தான் இந்த கடனை கட்டுவாங்க. இவங்களுடைய கார் ஒன்று லீஸ் போட போக நீ ஒரு வாகனத்தை எடுத்து வச்சு உழைக்கலாம் தானே, நீ வடிவ லீஸ் கட்டி கொண்டு வந்திருந்தானே, உனக்கு ஓட்டங்கள் இருந்தானே, உங்களுக்கு என்ன யூடியூப் சேனல் தானே,
வெளிநாட்டு ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க தானே, அவங்களே நீ ஏற்றி இறக்கக்கூடிய மாதிரி இருக்குந்தானேன்னு சொல்லி பாப்பா உனக்கு நான் லீஸோட வந்தா கூட இங்கேனாலும் ஒரு வாகனம் அரேஞ்ச் பண்ணி தரலாமன்ற அது மாதிரி சொல்லியிருந்தேன். கண்டிப்பான முறையில் அது கூட எனக்கு ஒரு ஆசைன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்துல இந்த வேலை வரும். அப்ப அந்த வேலையை வந்து செய்யக்கூடிய மாதிரி ஓட்டமும் அப்படித்தான் ஒரு சீசன் மாதிரி தானே. கல்யாண வீடு வெளிநாட்டுக்காரர் வேற அப்படி இருந்தா தான் கூட ஓட்டங்களும் அந்த டைம்ல வேற. அப்ப அதுக்கு உண்மையிலே போன வருஷம் கூட நான் வந்து அந்த வாகனம் வச்சிருக்கும் பொழுது நல்ல ஒவ்வொரு ஓட்டம் வந்து நாங்க மிஸ் பண்ணி கொடுத்தா அப்புறம் அதுக்கு முதல்ல நல்ல ஓட்டங்கள் இடங்கள்ல வயசுக்கு அம்மா மாதிரி எல்லாமே வந்து தம்பி உங்களோட பிள்ளை மாதிரி என்று நினைச்சு அவங்களே கவலைப்பட்டாங்க. ஏன் சும்மா கொடுத்த பிறகு நாங்கள் அதை கொடுத்து வீடு வாங்கினாங்க அவங்க சந்தோஷப்பட்டவங்க. நீங்க அதை ஒரு சொத்து ஆக்கிட்டீங்களே. மறுபடியும் ஒரு இதோட எடுத்து மறுபடியும் செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனா சரி அதை வந்து பேர் இந்த கதை நான் கலைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வாகனம் எடுத்து அதை நான் இந்தியன்னு சொல்லி உங்களுக்கு நான் கண்டிப்பா முறையில காட்டுவேன். அவ லேஸ் கம்பெனிக்காரன் அதுவும் பிறகு காட்டி நான் சொல்லுவாங்க யூடியூப்ல கொள்ளை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனிக்காரன் சொன்ன வசனம் வந்து பாப்பம் சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைச்சா லீஸ் கட்டையிலாமல் அப்படி இருந்தா நான் லீஸோட சேர்த்து உனக்கு வாங்கி தந்தா நீ அதை ஓடி உழைச்சி கட்டுறான்னு சொல்லி அவன் வேற யாரும் இல்லை. எல்ஓசி பேங்க்ல வேலை செய்யற என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான். நல்ல மாதிரி நல்ல க்ளோஸ். அவனும் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள்ல. எல்லாத்துக்குமே சப்போர்ட்டா இருக்கிறவன். அப்ப அந்த வகையில அதையும் செய்யக்கூடிய மாதிரி இப்ப உடனே நினைச்சு எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம். அது இப்படித்தான் இப்பதான் லீஸ் கம்பெனி எல்லாமே வந்திருக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் அதிலே ஞானமா நடந்து கொள்ளணும்னு சொல்லி இருக்குதானே. ஞானத்தோட என்ன வட்டி கூட தான் நாங்க எவ்வளவு எங்களோட உழைப்ப போட்டு அதை நாங்க கட்டி முடிக்கிறோமோ அதுக்கேற்ற பிரியோசனம் வாகனம் எடுத்து அவங்களை கண்டிப்பான முறையில காட்டுவோம். காட்டும் பொழுது நீங்க வந்து எங்களோட நம்பிக்கை ரீதியான முறையில நீங்கள் எங்களோட வரக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும். அது நாங்க ஒரு தனிப்பட்ட வீதியில அது இப்ப ஒரு சொல்லிடாது ஒரு ஐடியா இருக்கு தான் நாங்க அதை செயல்படுத்த காட்டு செய்வோம். கண்டிப்பா அதுதான் பாப்போம். ஓகே, அப்போ நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு உங்களுக்கு அப்படி இருந்தால் காட்டுறேன். ஓகே பாருங்கள், இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்கிறது, அந்த அலுமினியம் இரும்பல் எடுக்கிற கண்டு ஓடி இப்படி நல்லா எடுத்து போட்டு கொண்டிருக்க வாகனம் வந்து நிற்கிது. இந்த பாருங்க, அதில் வந்து இரும்பு எடுக்கிறதுக்காக வந்திருக்கணும். இரும்பு ஒரு பக்கம், அலுமினியம் ஒரு பக்கமாக கொடுக்குறதுக்காக இருக்குது. சரி, நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறேம்மா. எல்லாம் செட் பண்ணி வைக்கிறேன், எடுத்து வாங்க. ஓகே பாருங்க, வடி வந்து போகுது. நீ வந்து தள்ளினா நிப்பாடினா தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவன் ஒவ்வொன்றும் தெரிவு செய்து தான் எடுத்து தரணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் பொறுமை தான் எடுத்து தரணும். அப்படி அவங்க தள்ளி கொடுக்கலாதானே நான் சொல்ல நிப்பாட்டினா தள்ளணுமாம். அப்போ அதன் எவர் இங்கே கிடக்காம வந்து ஏற்றி கொண்டு வரோம், எல்லாத்தையும் எடுத்து வைக்கட்டாமட்டு போகிறாங்க. பார்ப்போம், எடுத்து வச்சுட்டு நான் வந்து இதில் இதில் இல்லாமல் வந்து கிடக்கிறது ஆணியல் எல்லாத்தையும் வந்து ஒன்று கலட்டி நனைஞ்ச இதுகள்கிட்ட எல்லாம் வந்து முக்கியமாக தேவை. இந்த மூடி எல்லாத்தையுமே வந்து கலட்டி எடுத்தால் இதுதான் கழிவு. அதில் இந்த பேக்கினை நைஸாக உரிச்சு எடுக்கலாம். சரிங்க, இதை உரிச்சு எடுத்தால் இது மட்டும் கழிவு. ஓகே, இதோட திகிஞ்சால போட்டுக்கொண்டு அங்கே மூடி எல்லாத்தையும் தண்டியாச்சு. உள்ளுக்கு கிடக்கு கிராங்க் எல்லாம் இதில் கிணக்கு கிராங்க் கிடக்க ஜகம். இந்த கிராங்க் எல்லாம் கொடுக்க இயலாது. பாப்போம். பாருங்க, எறும்புக்கார் வந்துட்டு போனதா இப்போ எதுக்கு எல்லாம் கிடக்குது எல்லாம் கொடுத்து விட்டுறோம். அவையே அவையில் வந்து எனக்கு முதல்ல சொன்ன விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுமினியம் வந்து 50 ரூபா கிடப்போமா, இரும்பு வந்து 70 ரூபா கிடப்போமா. நான் சொன்ன வந்து கூடுதல் எடுக்கிறது இப்போ நான் கனகாலமாக கொடுக்கல. அதுலேயும் ஒரு பேக்கார்டு பிஸ்னஸ் மாதிரி 80 ரூபா 90 ரூபாக்குன்னு சொல்லி இப்போ 130 ரூபா போகுது எனக்கு தெரியலை. ஆனால் என்ன செய்யற கொடுத்து விடுவோம் அந்த ஓமன் சொல்லி போகிறேன். இந்த கேஸ் அதுக்கே வந்து எல்லாத்தையுமே தெரிவு செய்து எடுக்கணும். ஒவ்வொன்றையுமே எல்லாத்தையும் தெரிவு செஞ்சு எடுத்து கொடுக்கணும். மற்றது உள்ளுக்கு நாங்கள் கிடக்கு நியாயமாக கிடக்குது. ஒவ்வொன்றையும் வந்து நீ பார்த்து இந்த கேஸெல்லாம் கொடுக்க இதில் இந்த வயர்கள், இந்த கிளிப்புகள், இந்த சோப் லிவர் எல்லாமே வந்து கலட்டி எடுக்கணும். கலட்டி எடுத்தான் கொடுக்கணும். இது கொடுக்கலாதான் டெவலப் நல்லா கிடையாது. தேடாது இப்படிலாம் கொட்டைக்கு தான் ஒவ்வொன்றையுமே தேடி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அன்றைக்கு நான் வாங்கிக்கணும் இரும்பு தான். இது கூடிய ஒரு இரும்பு தான் 4500 ரூபா கொடுத்து வாங்கிக்கணும். இந்த இரும்பு இந்த ரவுண்டு இந்த குத்தி நம்ம காட்டையில் இந்த கிராங்க் செய்யக்கூடிய மாதிரி
வேலையும் கொடுத்துருக்கோம். தூக்குறேன் பாம்பு சிந்தனை வர தூக்குறேன். ஐயோ சளிங்க எடுத்துச்சுங்க கொடுத்துடும். கை முடியாது. எல்லாத்தையும் வினக்கடன் எல்லாத்தையும் காட்டிட்டு பாருங்க. இந்த மாதிரி அந்த ஏற்றி கொண்டு போறாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. அலுமினியம் என்ன விலையன்று தெரியல, நான் கொடுக்கல கனகாலமா, இப்பதான் கொடுக்குறேன். இதுல எல்லாம் களை வராதப்பா ரிங்ஸ். ஏண்டா முதல் என்ன விலை கொடுத்தீங்க? அலுமினியம் விலை கூட தானே. அது வந்து எந்த அலுமினியம் தெரியுமா? அலுமினியம் வந்து அந்த ஃபிட்டிங்ஸ் இருக்கு. ஃபிட்டிங்ஸ் அலுமினியம் வந்து நல்ல விலை போச்சு. மற்றது காண அலுமினியம் அதெல்லாம் இல்லை. இந்த இப்போ நான் போய் சொல்ல மாட்டேன். எரி அலுமினியம், எரி அலுமினியம் சொல்லுவாங்க. இல்லை நான் போய் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா நீங்களும் இதான் உழைக்கணும் அது வீராது. என்னிட்ட வந்து வாங்குறவங்க நான் இப்போ கனகாலமாக கொடுக்கல, உண்மையை சொல்கிறேன். அதனாடியே எனக்கு விலை தெரியலை இப்போ தேவையில்லை. அதுக்கு பின் கிடக்கு. ஓ போட நீ இல்லை அது வந்து ஒரு இங்குது இது ஃபுல்லாக அலுமினியம் தான். உள்ளுக்கு பித்தளை தான் கிடக்கும். பித்தளை ஜெட்டு அளவெல்லாம் இருக்கும். இதுவும் ஃபுல்லாக அலுமினியம். அது சின்ன அந்த அதில் அந்த பிஸ்டனில் வாரதெல்லாம் அது பெரிய அளவு இதாண்டு இல்லை. உதவுது அலுமினியம் இல்லை. உதவுதா இஞ்சால் அடைஞ்சோம். இஞ்சால் போடும்போது அது ரப்பர் மடுக்கும் நீங்களே. உங்களே மிதண்டி நான் தர மாட்டேன். இரும்பு தான் சொல்லுவேன், அலுமினியத்தை அலுமினியம் சொல்லுவேன். இல்லை பிரச்சனை இல்லையண்டு அப்படி என்று சொல்கிறேன், தெரியாது. நீங்களும் இதை நம்பி தான் உழைக்கிறது. கவனம் கையில் குத்தி போடுங்க. உண்மைதான். அதான் அப்படி நான் ஒன்றும் பொய்யா நான் கடைசிதும் கொடுக்க மாட்டேன். 10 ரூபா 20 ரூபா நானும் பார்க்க மாட்டேன், சரியா? ஆனால் எனக்கு இப்போ உண்மையிலே இந்த இப்போ கேனால் ஆகிட்டு நான் கொடுக்கல. இப்போ வெளியில் தெரியாது மாற்றங்கள்லாம். எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? சரியா என்னண்டு? இதில் எப்படி உழைப்பு வருமோ? இதில் வருமானம் வருமோ? சரியா சரி. என்ன செய்கிற? என்ன ஏதோ தொழில் செய்யத்தானே வேணும். இந்த பாசர்கள் நெட்டுகள் வந்து அதுக்கு போட்டு விடுங்க. ஆணியல் தேவைப்படுங்க, அதை போட்டு விடுங்க. உங்களுக்கு ஆணியல் வந்து அடுத்து போடுங்க. என்னண்டு வந்த கொண்டு பெருசாக ஏற்றில போடாக்கு நம்பர் தந்தா புத்தகம் வாங்க நான் கோல் அடிக்கிறேன். சரி விடிய அடிச்சேன். விடிய அடிக்க போய் தான் நாங்கள் இங்கே ஒன்று யாவாச்சு இல்லாடி நாங்கள் குடியாமல் அப்படி யாருக்கு போகிறோம். எந்த இடம் நீங்கள்? பொம்மோலியானே. பொம்மோலி யாழ்ப்பாணம்.
எத்தனை மணி மட்டும் இது செய்வியல் இந்த வேலை? நாங்கள் 6 மணி வரை கட்டு செய்வோம். 6 மணி மட்டும். 6 மணி பிறகு ஆமாம். பார்த்தீங்களா சின்ன கடையல்லோ, அது சின்ன கடை செட்டியான இடைஞ்சலாக கிடக்கு. அதுக்கான இன்னும் கிடக்கிற சாமான் எல்லாம் கொண்டு ஏன்னா எல்லாம் விலகுன சாமான் முக்கிட்டு விடவைக்கு. என்னடா அந்த அவர் கருப்பு வடியில் தெரிவார், அவர் தான் அந்த எடுக்கிறவர் கூடுதலாக. ஓ நல்ல மனுஷன் அவர். ஒருத்தர் 2 பேர் ஜெயிச்சுட்டு போகிற போயாலும் இந்த கட்ட பேர் அதான் ஒரு பேக்களியும் இரும்பு தான். அப்படியே கட்டுங்க ஒன்றில் கட்டி போட்டு எல்லாம் கிளியே தான் செய்யும். என்ன செய்கிறேன்னு ஏதோ மனுஷராக பிறந்துட்டோம், விடிஞ்சா உழைக்கத்தானே வேணுவேனே. வாழ்க்கைண்டா அப்படித்தான். அதுவும் போகிறேன் களவென்னுண்டு என்னண்டு இதுக்குள்ள இந்த மாதிரி. இதுக்குள்ள உங்களுக்கு இந்த பிரச்சனையும் கொண்டு போயிருமே, அங்கே அண்டாதேங்கோ இங்கே அண்டாதேங்கோன்னு சொல்லி. குழம்புலேருந்து கொண்டு உருக்குறாங்க அவங்க அப்படி எடுத்து குழம்பு கொடுத்து. என்னண்டு பிள்ளைங்கள வந்து எடுக்கிறபடியால் விலையா என்ன மாதிரி. இது நீங்கள் அங்கே சிக்னல் சந்தி அங்கே கொண்டு கொடுக்கணுமா? 5 சந்தியோ? ಒಂದು ದರಾಸ ಸುವಮನ್ டிஜிட்டல் சுவம். யாருக்கும் மனசு துன்புறுவது வராது, கவலையும் வராது. அது சரியா இந்த தராசை காட்டுங்க, இதில் கழிவு அது இடுபட்டுரும். எத்தனை 20 சரியா? பேக்கும் பழுதா போயிட்டு போட்டு போடுறது பீல் இந்த 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 இது போட்டு போட்டு அப்புறம் போடுறேன் நான். இனி பேருந்து நீங்களே கொண்டு கொடுக்கணும். இல்லை இது ஓகே, இதெல்லாம் வேணும். நான் பிறகு வாங்க பாப்பு நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து ஓ என்ன உள்ளுக்கு கிடக்குறதுனா இல்லை ஒவ்வொன்றும் கலட்டணும். அந்த ஒரு அந்த பின்னுவல் அது எல்லாமே வந்து கலட்டி எடுத்துக்கொள்ளணும். அது பரவாயில்ல, அதில் தெரியுங்க அதில் தெரியுங்க அது தெரியாது. 90 படி 1260. இது 20 கிலோ இரும்பு தர எவ்வளோ போடணும்? நீங்கள் தான் போடணும். போய் 80 ரூபாய் கொடுக்குறேன். 70 ரூபா போட்டால் 10 ரூபாய்க்கு, 60 ரூபா போட்டால் 20 ரூபாய்க்கு. எவ்வளோ போடுறேன்? 70 ரூபா போடுவா? 70 போடுங்க. என்ன வளமே அந்த ஆள் வந்து எடுக்கிறது என்னோட கூடுதல் 1400 ரூபா. 1400 ரூபா. 1400 வந்து 1000. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரும்பு எடுத்துக்கொண்டு போயினோம். தள்ளணுமே, தண்ணியை தள்ள வருமே.
தண்ணி தள்ள வரமாட்டே நான் பாருங்க பாருமா பாருங்க வாழ்க்கையில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய இருக்குண்டு சரியா ஓகே 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 பாய் அடுத்து கொண்டு போயினோம் சரி இப்போ இரும்பெடுக்க வந்து பார்த்துருப்பீங்க இரும்பு கொண்டு போகிறத ஸ்ரீலங்கா பொறுத்ததில் வந்து இப்படித்தான் ஒவ்வொருத்தருமே வந்து கஷ்டப்பட்டு செய்கிற தொழில் ஒவ்வொன்றையும் இரும்பின் விலைகள் அலுமினியத்தின் விலை தெரியாதுன்றது இல்லை 130 ரூபாய்க்கு வந்து அலுமினியம் வந்து எடுக்கிறாங்க இப்போ மற்றது வந்து இரும்பு வந்து தான் 90 ரூபா 85 ரூபா அப்படிலாம் வந்து வாங்குறவங்க ஆனால் இவங்க வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேன் பரவாயில்லைன்னு சொன்னால் இப்போ உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது விடிய காலமே 2 பேர் அங்கால வந்து அதுக்குரிய வாகன செலவு டீசல் வாகனம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு திரியேக்க அதுலேயும் வந்து குறைக்கணும் 70 2 மாதிரி எங்கள்கிட்ட வந்து எடுக்கிறது வந்து 130 ரூபாய்க்கு தான் அலுமினியம் எடுக்கிறது இல்லை கணக்கு அலுமினியம் இல்லை கொஞ்சம் தான் கிடந்தது அதனடியால் தான் நான் பார்த்துட்டு சரி எடுங்கோ உங்களுக்கு கொடுத்துறேன் முதல் வந்தோடனே சொன்னேன் 50 ரூபான்ட்டு பரவாயில்ல பார்ப்போம் இதுக்குள்ள வந்து நீ ஃபுல்லாக எங்களுடைய வாடிக்கை எடுக்கிற ஆள் வந்து வருவார் அவர் வந்து கருப்பு வடி ஒன்றில் வரவர் நீ இதுக்குள்ள இருக்கிற ஆணிகள் இருந்து எல்லாத்தையும் நான் கலட்டி எடுக்க வேணுமிஞ்சாங்க இதுக்கு கிடக்கிற போரில் இருந்து இது மட்டும் இல்லை இந்த சைட்டில் கிடக்குது இந்த சைட்டில் கிடக்குறது இல்லை வாழ்க்கையசுகள் அதெல்லாம் ஒவ்வொன்றும் உள்ளுக்கு இருக்கிற சாமான்கள் எல்லாத்தையும் கலட்டி எனக்கு முக்கியமானதை எடுத்துக்கொண்டு தான் நான் ஒவ்வொன்றையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அதுலேருந்து வீல்வல் கொடுக்க இதுலேயும் கொஞ்சம் வீல்வல் எடுத்து வச்சுட்டேன் அது முக்கியமாக நல்ல வீல்வல் இந்த போர்வெல் வந்து இந்த சிலிவல் கலட்டி எடுக்க கிடக்குது இந்த புலவில் அப்படியே இருக்குது இன்னும் மிஞ்சால் இந்த வாழ்க்கையசுவல் அதெல்லாம் இவங்க நேரம் போட்டு வந்தபடியே நான் கலட்டி கொடுக்கல பார்த்தீங்களா அப்படி இருக்கேன்னு சொல்லி எல்லாமே இதுக்கே இன்னும் இருக்குது இதுக்குள்ள பார்த்தாலே இன்னும் ஒரு 150 கிலோ அலுமினியத்துக்கு மேலே இருக்குது பார்ப்போம் பாருங்கோ இப்போ நான் வந்து ஜாலியெல்லாம் ஃபுல்லாக வேலை செஞ்சு கொண்டு இருக்க அப்படியே ஒரு இன்ஜின் ஒன்று கொண்டு வந்து இப்போ ஒளி போட்டு போயினா அதாச்சும் இந்த ஒரு இடத்துல வந்து உடைச்சிட்டேன்ட்டு தொழிலுக்கு போயிலேன்ட்டு பாருங்க இந்த சின்ன உடைச்சிட்டேன்ட்டு இந்த காலத்தை பார்த்தீங்களா எப்படி உடைச்சிட்டேன்னு சொல்லி அப்படியே விட்டால் தண்ணிக்குள்ளே விழுந்து ஓடும் அப்படி இன்ஜினோட பாஞ்சிடும் தண்ணிக்குள்ளே அப்போ அதனடியால் அப்புறம் வரைச்சிட்டேன் நாக்கில் இது மாத்திரம்னா எனக்கு செலவாகும் அந்த இது மட்டும் நார்மல்லே 23,500 அப்போ அப்படி இருக்க விலைகள் கூட தானே நீ எல்லாம் செய்கிறதோட கூட முடியும் அப்போ அப்படியே இன்ஜினை வச்சு போட்டு போகிறார் நான் வந்து அப்புறம் வாரணுன்னு சொல்லி போட்டு போகிறார் அப்போ நான் சின்ன பிரச்சனையில் போட்டு வாங்கொண்டு எங்கள்கிட்ட இதுவரை இல்லை செகண்ட் ஹேண்டாக போட சொன்னேன் எங்கள்கிட்ட இது இல்லை வேறு இடத்து தான் எடுத்து போட வேணும் பார்த்தீங்களா இப்படி உடைஞ்சிருக்குன்னு சொல்லி கழுத்து இப்படியெல்லாம் படித்து விட்டாக்கும் இப்படி இன்ஜின் ஓடிக்கொண்டு போய்க்கு சரி நான் ஃபுல்லாக செய்கிறத பார்ப்போம் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் ஓரளவாக துப்புராகி கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நேரம் வந்து நல்லா லைட்டாகி கொண்டு வந்துட்டு இப்போ சாப்பிட்ற நேரத்தை தாண்டி வந்துட்டு நேரம் வந்து 3 ஆகிட்டுது அப்போ நேரம் அப்போ நான் வந்து வீட்டை போக வேணும் என்ன சொல்கிறது இரும்பு எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றும் எங்களோட தேவைகளுக்கு வந்து உடனுக்குடன் எடுக்க இயலாது எல்லாம் அள்ளி கொட்டி சிதறி சிந்தி தான் எடுக்க வேணும் தேடினாலும் அது கிடைக்காது அதனடியாக வேண்டிய நாளில் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா தேடி கொண்டு இருக்கேன் அவர் கொண்டு வந்த இன்ஜின்காரரை கூட நாளைக்கு தான் அவர் சொல்லிக்கிறேன் நாளைக்கு வாங்க கொண்டு பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இப்படி பார்க்கவும் குப்பையாக தான் இருக்கும் ஆனால் அதில் நடுவில் விட்டுருக்கேன் அதுக்குள்ள ஆணிகள் எல்லாம் சின்ன சின்ன ஆணி எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒன்றா நெல் பொறுக்கிற மாதிரி பொறுக்க வேண்டியா கிடக்கு அந்த சைட்டில் இதெல்லாம் எங்கள் சைட்டில் இதெல்லாம் தூக்கி அடுக்கி இதை நீட்டாக அது உங்களுக்கு பார்க்க அப்படி விளங்காது அப்படி நீட்டாக அடுக்கி விட்டு கிடக்கு அது கிடைக்கல எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணி விட்டுருக்கேன்னு அதிங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றே அப்படி அடுக்கி போர்வெல் எல்லாத்தையும் அப்படி அடுக்கி வாழ்க்கையசுவல் அப்படி எல்லாத்தையும் நீட்டாக அப்படி அடுக்கி விட்டுருக்கேன் கிஞ்சால் பக்கம் எனக்கு கை வைக்கல எல்லாம் அப்படி சட்டப்படி எல்லாத்தையும் உடனுக்குடன் எடுக்கக்கூடிய மாதிரி செஞ்சு விட்டுருக்குறேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு அதேமாதிரி அப்படி மேலே அந்த ஸ்டார்டர் கேஸ் எல்லாத்தையும் அடுக்கி விட்டுக்கிறாங்க நீ வீளுக்கு இங்கே வழியால் எல்லாம் துப்புராக்கிட்டேன் போகிறேன் வழியால் நடுவில் எல்லாத்தையும் மிதண்ட வேணும் சரி அப்போ ஓகே இப்போ பார்த்துருப்பியல் இன்றைய நாளின் பாடுகள் வந்து இதுதான் ஒரே ஓட்டம் தான் சார் மீண்டா கம்சி மணிக்காக்கில் ஏற்றி கொண்டு போகிறோம் மோடி ஜெயிக்கல சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டை வெளுக்கிட்டேன் வீட்டை வெளுக்கிட அப்படியே வருங்க சார் மீன் இறக்கிட்டு வந்தாச்சு
அதில் கிடக்கும் என்னது உடுப்புகள் போய்க்கணும் கோழி முட்டைக்கு கோல் பண்ணி இப்போ சாப்பிட போகலாமண்டினாக்கா கடற்கரை கோல் பண்ணி கொண்டிருக்காங்க வரைச்சல் சாப்பிட்டு போகலாம் போகலாமண்டால் இங்கே வந்துட்டு திரும்ப அலைஞ்சு நிற்கலாம். இப்போ திரும்ப போய் கடற்கரைக்கு போக முடியாது. இப்படி கடற்கரை போயிட்டு வந்து தான் நான் மறுபடியுமாக வீட்டை போகலாம். ஓகே, கடற்கரை கிட்ட போயிட்டு பார்ப்போம். இந்த பாலம் போட்டால் நிம்மதியாக இருக்கு. துருவா அப்படியே ட்ரின்னு மோடி சைக்கிள் வரலாம். பின்ன நீட்டாக செஞ்சுருக்காங்க. உண்மைதான், சட்டப்படி இருக்கு. சரி பாருங்க, இப்போ நான் வந்து கடற்கரைக்கு வந்துட்டேன். என்ன இப்போ கைப்பிடி என்ன சுற்று என்ன கணக்கு அந்த வேலையில் கூட இருந்ததப்பா நீங்கள் சரியில்லை. நீங்கள் சொல்ல போன மண்டபம் விட்டு ஓடியார் 2 பேருமே. சரி அப்போ சரியா? ம் சரி பாருங்க, இதுதான் இன்ஜின். இப்போ இதான் பார்க்கணும். அது கைப்பிடி சுற்றுங்க, அப்புறம் ஆக்சிடென்ட் பண்ணும் முடியுதுறான். சிஸ்டம் தேஞ்சிட்டு இருக்குல்ல, இதுல கணக்கு ஓடிங்கன்னா சரி, அமைதி பிடிச்சு ஓடிங்கன்னா சரி. எழுத்து பேர் வந்து அந்த தடை அம்புக்குறி வந்தாலும் அந்த தடை இருக்குல்ல, தடை தான் தடைக்கு நிற்கிறாரு. கைப்பிடி தேஞ்சிச்சு. சரி சரி தானே சரியா ஓடும். ஒன்றும் சரி பார்த்துருப்பீங்க. அந்த வேலை செய்கிறது வந்து அந்த ஆக்சிடென்ட் கவுனர் வந்து ஏதோ பிள்ளைன்னு சொன்னால் அதான் பார்க்க வந்துடுறேன். சும்மா நம்மளாவே பார்த்துட்டு சொல்லிட்டேன். அப்புறம் கொண்டுற சொல்லி அது கைப்பிடி தேஞ்சிட்டுது. சரி ஓகே, அப்போ நான் வந்து இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். பசிக்குது, விட்டு சாப்பிட விடும். நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.